குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டான காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்கம்மா, நான் வந்து 300 கிராம் காளான் எடுத்துருக்கேன். காளான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக வாங்கிடுங்க. அதே போல் நல்லா கழுவி எடுத்துடணும். நம்ம லைட்டாக வெதப்பான சுடு தண்ணியில் வேணுனாலும் கழுவலாம், இல்லை சாதாரணமாக பச்சை தண்ணியில் கூட வாஷ் பண்ணலாம். ஆனால் நல்லா கழுவி எடுத்துருங்க. பெரிய சைஸாக வேணுன்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க, இல்லை முழுசாக சேர்த்துக்கணுனாலும் நீங்கள் முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 2 போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்கம்மா. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன். 1 கிலோ ரைஸ்ன்றதுனால 3 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூடவே இந்த நெய்யிலே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன். இதை போல் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்க்கும் போது எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா சூடாயிருக்கணும். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். பிரியாணிக்கு எப்பயுமே வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து 2 சின்ன தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். தக்காளி வந்து ரொம்ப பழமாக எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு வந்து எப்பயுமே வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதே போல் தக்காளியும் சேர்த்து நல்லா மசிய வதக்கிடுங்க. பாருங்கம்மா, தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வரும்போதே நம்ம காளான் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. காளானோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், காளான் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கோம். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். எப்பயுமே வந்து பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதக்கினாலே போதும். கூடவே 1 கப்பு கெட்டி தயிர் எடுத்துருக்கேன், அதாவது ஒரு 4 ஸ்பூன். புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். பாருங்கள், புதினா சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக தேவையில்லை, இந்த அளவுக்கு பரட்டி விட்டாலே போதும். இப்போ வந்து அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்கம்மா. மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்ப லைட்டாக 2 சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சும்மா 1 நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்கள், மசாலா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள், இதை போல தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பால் 4 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 6 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி. இப்போ வந்து 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த டைமில் நம்ம 4 பச்சை மிளகா அப்படியே சேர்த்துருங்க. பச்சை மிளகா வந்து வாசனைக்காக தான். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே சேர்க்கறதுக்கு பதில் இந்த டைமில் சேர்த்துருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். எப்பயுமே பிரியாணிக்கு வந்து தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணுமா. பாருங்கள், நான் வந்து 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது 4 கப்பு. 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 லெமன் ஜூஸ், அரிசி லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி மேலே அப்படியே சேர்த்துருங்க. கிளற வேணாம், அப்படியே மூடிடலாம். இப்போ வந்து மீடியமான தீயில் 10 நிமிஷம் மூடி வைங்க. ரொம்ப ஹை ஃபாஸ்ட் வைக்கக்கூடாது. பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைஸ்லாம் உடையாத இருக்குது. அதே போல் அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். இது இன்னும் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு நம்ம வந்து தவா வச்சு ஒரு 5 நிமிஷம் தம் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு திக்கான தோசைக்கல் வச்சுக்கோங்க.
கொஞ்ச நேரம் சூடாகட்டும். சூடானதும் மேலே எடுத்து வச்சுடுங்க. அடுப்பு தீ வந்து குறைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கள், இன்னும் நல்லா ட்ரையாக இருக்கு பாருங்கள். ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இது மேலவே நம்ம தேவைப்பட்டால் முந்திரி பொரிச்சு சேர்த்துக்குங்க. பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான முறையில் காளான் பிரியாணி